அத்தியாயம் 6. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்து எல்லோரும் கல்லூரியில் சேர்ந்து விட்டிருந்தனர். 2 வருடம் கழித்து பெற்றோரை சமாளித்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அவர்களை சமாளிப்பது பெரும் சவாலாக இருந்தது. அவனது விருப்பத்திற்கு அவர்கள் சிறிதும் செவிசாய்க்கவில்லை. அதிலும் அவன் அம்மா அழவே ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை மார்க் வாங்கியிருக்கிய விஷ்ணு, அட்லீஸ்ட் நீ இப்போ ப்ரிப்பேர் பண்ணினா கூட ஜேஇயில் நல்ல மார்க் வாங்குவடா. அதை விட்டுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னு சொல்கிறியடா. பின்னாடி ஃபீல் பண்ணுவ விஷ்ணு. நாங்கள் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு. ஐஐடி தான் வேண்டாம், வேறு ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிடா. ஆனால் விஷ்ணு ஒரேடியாக மறுத்துவிட்டான். அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோம்மா. எனக்கு எதில் இஷ்டம் இருக்கோ அதை தானே நான் படிக்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்காக நான் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். எது எனக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். எனக்கு அதுதான் ஆசை. தயவு செஞ்சு இந்த ஆசைக்கு குறுக்க வராதீங்க. அதற்கு மேல் அவர்களால் அவனை வற்புறுத்த இயலவில்லை. அவன் ஆசைப்படியே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்து கொண்டான். மீராவை பொறுத்தவரை அவள் ஆங்கில இலக்கியம் எடுப்பதில் தெளிவாகவே இருந்ததால் இந்த 2 வருடங்களில் அவளுடைய அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அவள் அம்மா கல்லூரியில் சேர்வதற்கு முன் கேட்டார்கள். என்ன மீரா, உன்னோட முடிவில் எதுவும் மாற்றம் இல்லையே? கண்டிப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எடுக்க போறியா? நல்லா யோசிச்சுக்கோ. நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு கவுன்சிலிங்லேயே நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் கிடைக்கும். யோசிச்சுப்பாரு. அம்மா, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்க போகிறேன். ஆனால் உங்கள் அட்வைஸ் படி நான் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்ததில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதை தவிர எனக்கு நல்ல அனுபவமும் கிடைச்சிது. அவள் அம்மாவும் அதை புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆங்கில புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதனாலேயே அவளுக்கு ஆங்கில இலக்கியத்தின் மீது இப்படி ஒரு பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நன்கு அறிவார்கள். சொன்னபடியே விஷ்ணு சேர்ந்த கல்லூரியிலேயே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கொண்டாள். அதித்தி மதிப்பெண்கள் குறைவாக வாங்கியதால் கவுன்சிலிங்கில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. அதனால் விஷ்ணு மற்றும் மீரா சேர்ந்திருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த இன்ஜினியரிங் பிரிவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவளை சேர்த்து விட்டனர். அந்த கல்லூரி இவர்கள் கல்லூரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. மூவரும் தினமும் சந்தித்து கொள்வது என்பது இயலாதது ஆயிற்று. ஆனாலும் மூவரும் முக்கால்வாசி தினங்களில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிக்கொள்வார்கள். மீராவும் விஷ்ணுவும் ஒரே கல்லூரியில் படிப்பதால் தினமும் சந்தித்து கொள்வார்கள். மதிய உணவு இடைவேளையில் இருவரும் ஒன்றாகவே அமர்ந்து அரட்டை அடித்தபடியே சாப்பிடுவார்கள். ஒழிந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியில் சுற்ற கிளம்பி விடுவார்கள். வாரத்திற்கு ஒரு முறை 3 பேரும் சேர்ந்து எங்காவது சென்று வருவார்கள். அதித்தியின் தலையீடு இல்லாததால் மீரா மற்றும் விஷ்ணுவின் நட்பு நன்றாகவே வளர்ந்தது. அங்கே அதித்திக்கும் ரக்ஷித் என்ற பையன் மேல் ஒரு ஈடுபாடு தோன்றியிருந்தது. அவனும் அதித்தி படித்த அதே பள்ளியில் படித்தவன்தான். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவள் அவனை சிறிதும் கண்டு கொண்டதில்லை. அப்படி ஒருவன் இருக்கிறான் என்றே அவளுக்கு தெரிந்ததில்லை. அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு டான்ஸ் என்றால் மிகவும் விருப்பம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த பின் முடிவுகள் வருவதற்கு முன் இருந்த 2 மாதங்களில் மிகவும் நன்றாக கற்று தேர்ந்து விட்டான். அதனால் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் ரக்ஷித்துடைய டான்ஸ் கண்டிப்பாக இடம்பெறும். அவன் ஆடுவதை பார்ப்பதற்காகவே எல்லோரும் வருவார்கள். அவன் அங்கு போன உடனேயே பிரபலமாகி விட்டான். 1ஆம் ஆண்டு மாணவன் ரக்ஷித் என்றாலே மாணவியர் எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் இப்பொழுது அதித்திக்கு அவன் மேல் ஆர்வம் ஏற்பட்டது. மெல்ல அவனுடன் பழகி ஒரு நட்பை வளர்க்க ஆரம்பித்தாள். அதை பற்றி மீராவிற்கோ விஷ்ணுவிற்கோ சிறிதும் தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டாள். ரக்ஷித்திற்கும் அதித்தி தன் மேல் காதல் கொண்டிருப்பது புரிந்தது. அதை இருவருமே ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள காதலை ஒரு நாளில் வெளிப்படுத்தி கொண்டனர். அதித்தி அவன் மேல் காதல் கொண்டுள்ளதே அவன் பணக்கார வீட்டு பையன் என்பதால்தான். அவன் வீட்டில் பணம் இருக்கிறது. எப்படியும் மேல் படிப்பு படிப்பதற்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று எங்காவது அனுப்புவார்கள். அவனும் படித்துவிட்டு அங்கேயே வேலை தேடிக்கொண்டு விடுவான். அப்படியே நானும் அங்கே செட்டில் ஆகிவிட முடியும் என்பதுதான் அவளுடைய கணக்கு. அதித்தியின் இந்த காதல் விவகாரம் மீராவிற்கு அரசல் புரசலாக தெரிய வந்தது. மீராவுடன் 10வது வரை ஈரோட்டில் படித்த சாயா என்ற பெண் அதித்தியின் காலேஜில்தான் சேர்ந்திருந்தாள். அவளை ஒரு நாள் எதேச்சையாக மீரா சந்திக்க நேரிட்டது. 12ஆம் வகுப்பு விடுமுறையில் மீரா பேக்கிங் வகுப்பில் சேர்ந்து கொண்டாள். கல்லூரியில் சேர்ந்ததும் வார கடைசியில் சென்று வருவாள். அப்படி ஒரு நாள் பேக்கிங் வகுப்பிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது அங்கு ஒரு டெய்லர் கடையில் சாயாவை பார்த்தாள்.
ஹாய் சாயா, இங்கே என்ன பண்ணுற? ஹாய் மீரா, நான் இங்கே தான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருக்கேன். எனக்கு கவுன்சிலிங்கில் இங்கே தான் கிடச்சிது. ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். ஓ அப்படியா, எந்த காலேஜ் என்று மீரா கேட்க, அவள் கூறியதும், ஓ அந்த காலேஜா, அங்கே தான் என் ஃப்ரெண்டு அதித்தி கூட படிக்கிறா. உனக்கு அவளை தெரியுமா? அதித்தியா? தெரியும். அவளோட ரக்ஷித்னு ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனும் உங்கள் ஸ்கூலில் படித்த பையனாமே. அவள் உன்னோட ஃப்ரெண்டா? ரக்ஷிதா? அது யாரு? என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தாங்களாம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. மீராவிற்கு புரிய ஆரம்பித்தது. அதித்தி விஷ்ணுவிடம் உண்மையாக இல்லை என்பது நன்றாகவே புரிந்தது. அந்த ரக்ஷித் யார் என்றும் நினைவிற்கு வந்தது. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் சாயாவிடம் நன்றாக அமர்ந்து பேசிவிட்டு அவளுடைய அலைபேசி எண்ணையும் கேட்டு வாங்கி கொண்டு வந்தாள். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து சாயாவிடம் மீண்டும் பேசினாள். சாயா, நான் உன்னை கேட்டா நீ தப்பாக நினச்சிக்காத. எனக்கு உன்கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அந்த அதித்தி இருக்கா இல்லையா, அவள் சின்ன வயசுலேருந்து என்னோட கல்லூரியில் படிக்கிற விஷ்ணுவை தான் லவ் பண்ணுறா. அவனும் அவளை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான். 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அது லவ் ஆயிடுச்சு. விஷ்ணு ரொம்ப நல்ல பையன். நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல பையனை ஏமாத்துறாளோன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு அவளோட இந்த புது லவ் விவகாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நானா? இந்த விஷயத்தில் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. அங்கே அதித்தி என்ன பண்ணுறாங்கிறத மாத்திரம் சொன்னால் போதும். சாயாவிற்கு மீராவை பற்றி நன்கு தெரியும் என்பதால் அவளும் அதற்கு சம்மதித்தாள். அவளே ஃபோன் செய்து, அவங்க 2 பேரும் பாதி நேரம் லைப்ரரியிலே தான் இருப்பாங்களாம். கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மூவிக்கு மாலுக்கு எல்லாம் போவாங்களாம். பார்த்தவங்க சொன்னாங்க. அதை தவிர வீக்கெண்டில் கூட எங்கேயாவது சுற்றுவாங்களாம் என்று கூறினாள். அதித்தி பலமுறை தாங்கள் அழைத்த பொழுது வர மறுத்ததின் காரணம் மீராவிற்கு இப்பொழுது விளங்கியது. அத்தியாயம் 7. சாயா கூறியதை கேட்ட மீராவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சியோடு கூட அவளுக்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் தோன்றியது. அதற்கான காரணம் அவளுக்கே புரிந்தது. தனக்கும் விஷ்ணுவிற்கும் இடையே இனிமேல் அதித்தி குறுக்கே வரமாட்டாள் என்பதுதான். சிறுபிள்ளைத்தனமாக யோசித்திருந்தாலும் அவளுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்தது. இந்த சந்தோஷத்திற்கான காரணம் நான் விஷ்ணுவை காதலிக்கிறேன் என்பதா என்ற வினாவும் கூட எழுந்தது. அப்படியே அது காதலாக இருந்தாலும் அதில் என்ன தப்பு இருக்கிறது? நான் என்ன வஞ்சகம் செய்தா விஷ்ணுவை என் பக்கம் இழுக்க பார்க்கிறேன்? விஷ்ணுவும் அதித்தியைத்தான் இன்னும் காதலித்து கொண்டிருக்கிறான். அவளது சாயம் வெளுத்த பிறகு கண்டிப்பாக என்னை புரிந்து கொள்வான் என்று ஒரு பக்கம் நினைத்தாலும் இன்னொரு பக்கம் அதித்தி மேல் தாங்கோனா கோபம் வந்தது. எனக்கும் விஷ்ணுவிற்கும் காதலா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் அப்புறம் பார்த்து கொள்கிறேன். அதித்தியும் விஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்டிருப்பதை நண்பர்கள் வட்டாரமே அறியுமே. அப்படி இருக்கும் பொழுது அவளால் எப்படி விஷ்ணுவை ஏமாற்றிவிட்டு இன்னொருவன் மேல் காதல் கொள்ள முடியும்? இதை எப்படியாவது விஷ்ணுவிற்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரிந்தால் அவனால் கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல வேண்டும். எப்படியும் ஒரு கட்டத்தில் அவனுக்கே தெரிய வரும். அப்பொழுது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்காது. ஏற்கனவே நிறைய முறை மீராதான் கூறியிருக்கிறாளே என்றுதான் தோன்றும். தாங்குவதற்கும் ஒரு பக்குவம் வரும். ஆனால் எப்படி அவனிடம் கூற ஆரம்பிப்பது என்று பலவாறு யோசித்தாள். விஷ்ணு, எனக்கென்னவோ அதித்தி கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. அவ முன்ன மாதிரி இல்லை இப்போ. முன்ன நம்ம கூப்பிட்ட உடனே எல்லா இடத்துக்கும் வந்துக்கிட்டு இருந்தா. இப்போ எல்லாம் வரமாட்டேங்கிறா பார்த்தியா? நீ வேணா பாரேன். நெக்ஸ்ட் டைம் நாம் 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு நான் கேட்டாக்க உடனே ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழிக்க பார்ப்பா. அது ஏன் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு தெரியல. ஒருவேளை மேடம்க்கு ஏதாவது புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கான்னு தெரியலையே என்று விஷ்ணுவிடம் கூறினாள். அப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது மீரா. நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு ரொம்ப கூலாக இருக்க. எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. ஆனால் அதித்திக்கு அப்படி இல்லை. அவள் இன்ஜினியரிங் படிக்கிறா. அவளுக்கு சப்ஜெக்ட்ஸ் நம்மளை விட ஜாஸ்தி. அதனால் அவளுக்கு அசைன்மெண்ட்ஸ், ப்ராக்டிகல்ஸ், ரெக்கார்ட் சப்மிஷன் இதெல்லாம் இருக்கும். அதனால் அவள் பிஸியாக இருக்கா, அவ்வளவுதான். மோரோவர் அந்த காலேஜ்லேயும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? அவங்களும் கூப்பிட்டு இருக்கலாம். அவங்களோடையும் போகத்தானே வேணும் என்று அதித்திக்கு ஆதரவாக பேசினான். ஓகே, சரி.
ஆனால் அடுத்த முறை எங்கேயாவது போகலாம்னு நான் கூப்பிடுவேன். அதுக்கு அவ என்ன சொல்கிறான்னு மட்டும் பாரு என்று கூறிய மாதிரியே அதிதியை சந்திக்கும் பொழுது வெளியில் செல்லலாம் என்று அழைத்தாள். அவளும் மீரா கூறியவாறே வர இயலாது என்று சொன்னாள். அதற்கு மீரா கூறினாள், நீ இனிமே எங்களோட எங்கே வரப்போற? உனக்கு தான் புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்களே. வாட்? என்ன மீரா உளர்ற? புது ஃப்ரெண்டா? யார் அது? நீங்கள் 2 பேரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறீங்க, அதனால் வீக்கெண்டில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை என்று கூறிய அதித்திக்கு மீராவின் மேல் பயங்கரமான கோபம் வந்தது. அதே சமயம் இவளுக்கு நான் ரக்ஷித் கூட பழகுவது தெரிஞ்சிருச்சோ? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னோட காலேஜிலேருந்து யாராவது இவகிட்ட சொல்லியிருப்பாங்களோ? இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்று நினைத்தாள். இதற்கு பிறகு விஷ்ணுவிடம் மீராவை பற்றி நிறைய குறை கூற ஆரம்பித்தாள். டேய் விஷ்ணு, இந்த மீராவை பாத்தியா? எனக்கு என்னவோ வர வர அவ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி படுது. என்ன அதித்தி உளர்ற? அவ என்ன பண்ணினா உன்ன? இல்லடா, நானும் கொஞ்ச நாளா பார்க்கிறேன். அவ நிறைய உன்னை பத்தி தாண்டா பேசுறா. அவளுக்கு உன் மேலே ஏதோ க்ரஷ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ பாரு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. இங்கே பாரு அதித்தி, எனக்கு எப்போவுமே மீரா ஒரு குட் ஃப்ரெண்டு. +1லேருந்து நான் அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போதிலிருந்து இப்பொழுது வரையும் அவள் ரொம்ப டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணுறா. என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரா. நீ எதுக்கு பார்க்குறதையெல்லாம் தப்பாக நினைக்கிற? அவள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. விஷ்ணு எத்தனை முறை மீராவை பற்றி எடுத்து கூறினாலும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் அதித்தி அவளை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்தாள். விஷ்ணு, என்கிட்ட மறைக்காம சொல்லு, என்னை பற்றி என்னெல்லாம் உங்ககிட்ட குறை சொல்லியிருக்கா? எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பா. அவளோட ஐடியா என்னன்னு தெரியுமாடா? உனக்கும் எனக்கும் சிண்டு முடிஞ்சு விட்டு நடுவில் பூந்து உன்னை எங்கிட்டேருந்து ஆட்டையை போடணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது எனக்கு. என்னை பற்றி சின்னதும் பெருசுமா நிறைய சொல்லியிருப்பா. நீ பொறுமையாக ரிகலெக்ட் பண்ணிப்பாரு. ஐ திங்க் ஷி வாண்ட்ஸ் டு ப்ரப்போஸ் யூ. விஷ்ணுவிற்கு மீராவை மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு பொழுதும் அவளை அதித்தி கூறியவாறு எண்ணி பார்த்ததே இல்லை. அதனால் அவள் கூறியதை கேட்டவுடன் அவனுக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. அப்படியெல்லாம் இல்லை அதித்தி, நீயா ஏதாவது இமேஜின் பண்ணிக்காத. அப்படியா? சரி, நீ வேணா பாரு. அடுத்த முறை அவ எனக்கு என் காலேஜில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறாளா இல்லையான்னு பாரு. அப்படி அவ சொன்னா நான் அவளை பற்றி சொன்னதை நீ நம்புவியா? அந்த மாதிரி மீரா வந்து என்கிட்ட சொன்னா கண்டிப்பாக நானும் அதை பற்றி யோசிப்பேன். வாத்தியாரே, வா வா, இதுக்குத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் ரக்ஷித்தும் பழகிறது எப்படியோ இவளுக்கு லீக் ஆயிருக்கு. கண்டிப்பாக உன்கிட்ட வந்து உன் காதில் போடுவா. அதனால இது போதும் எனக்கு என்று மனதில் நினைத்து கொண்டாள் அதித்தி. மீராவிடம் இந்த விஷயத்தை யார் சொல்லியிருப்பாங்க என்ற கேள்வி அவள் மண்டையை குடைந்தது. இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் என்று யோசித்தாள். அப்பொழுதுதான் சாயா என்ற ஒரு பெண் ஈரோட்டிலிருந்து இங்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் என்பது பொறி தட்டியது. கல்லூரிக்கு சென்றதும் அவளை பார்த்து புன்னகைத்து மெதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்தாள். நீ ஈரோட்லேருந்து வந்திருக்கன்னு சொல்ற, ஹாஸ்டல்ல இருக்க. என் ஃப்ரெண்டு கூட +1க்கு ஈரோட்லேருந்து தான் வந்து இங்கே சேர்ந்து படிச்சா. தெரியும், நீ மீராவை தானே சொல்ற? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அவ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டா நீயும் அவளும் ஃப்ரெண்ட்ஸுன்னு. இப்பொழுது அதித்திக்கு நன்றாக புரிந்தது. இந்த சாயா தான் மீராவிடம் எல்லாவற்றையும் போட்டு கொடுத்திருக்கிறாள் என்று. எனக்கும் ரக்ஷித்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவ இதை விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாளான்னு தெரியலையே என்று யோசித்தாள். அதே நேரம் சாயாவிற்கு சந்தேகம் வராத மாதிரி அவளிடம் மிகவும் சகஜமாக பழக ஆரம்பித்தாள். அதற்கடுத்து நிகழப்போவதை பகுதி 4 கேட்கலாம். நன்றி.